வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, பேசப் போறேன் அப்படின்னு சொல்றத விட, குறை சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்பல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த சம்பவம் நடந்தாலுமே நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறதுல தான் இங்க பெரும்பாலான நேரங்கள் அதுல தான் நம்ம செலவிடுறோம். அதுலயும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மாத்தி 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 ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க. சரி, இப்போ எந்த விஷயத்துல அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, கரூர் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கருப்பு நாள் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு 40 பேர் கரூர்ல நெரிசல்ல சிக்கி இறந்து போயிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோ கூட்டம் அங்க எப்படி வந்தது? ஏன் நெரிசல் ஏற்பட்டது? எப்படி இவங்க இறந்து போனாங்க? அவங்க இறந்து போனதுக்கு காரணம் யாரு? யார நம்ம குறை சொல்ல போறோம்? ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே அதாவது தாவேகா கட்சி சார்புல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே குறை சொல்றது அரசாங்கத்தை தான். அரசாங்கம் இத சரியா பண்ண விடல எங்கள அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்து சைடு குறை சொல்றாங்க. நாங்க கேட்ட இடம் வேற, அவங்க கொடுத்த இடம் வேற. இந்த இடம் எங்களுக்கு செட் ஆகல. அதனாலதான் இவ்வளவு கூட்ட நெரிசல் வந்தது. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது போன மீட்டிங்ல, போன மாநாடுன்னு சொல்றாங்க இல்லையா, மாநாட்டுல அவங்க விஜய் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, அதுலயே அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்க. நான் கேட்கிற இடத்த நீங்க கொடுக்க மாட்டேங்கீங்க, குறுகலான இடத்த கொடுக்குறீங்க, குறுகலான இடத்த கொடுத்தா நாங்க பயந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக்கா பேசுறாங்க. அதாவது ஒரு தலைவன் என்ன யோசிக்கணும், உனக்கு உன்னை நம்பி வரக்கூடிய மக்கள் அவங்களுக்கு அந்த இடம் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா அங்க மாநாடு நீங்க நடத்தக்கூடாது. உங்களுக்கு கேட்ட இடம் எப்படி கிடைக்க வைக்கணும் அப்படிங்கறதுதான் நீங்க யோசிக்கணும். நீ சின்ன இடமா கொடுத்தாலும் நான் நடத்துவேன் அப்படின்னு மாஸ் காட்டுற இடம் இது கிடையாது. ஸோ மாஸ் காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல நடந்த நிறைய விஷயங்கள் இதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னாங்க, இந்த ரோட் ஷோலாம் நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதை தாவேகா சைட்ல இருந்து இது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவருக்கு கீழே இந்த செயலாளர்களா இருக்கக்கூடிய அவங்க போலீஸ்காரங்க கிட்ட நான் சொல்றது நீங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஒரு வீடியோ கூட பார்த்தேன் நான். அதாவது மீட்டிங் நடக்கிற இடத்துல நீங்க வாகனங்களை பார்க் பண்ண கூடாதுன்னு ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு. கட்சிக்காரங்க அதை கேட்க மாட்டேக்காங்க. தாவேகா கட்சிக்காரங்க தான் அவங்க. ஏன்னா துண்டுலாம் போட்டிருக்காங்க, பேசுறாங்க. பேசி ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த போலீஸ் பயங்கரமா கத்துறாரு. இந்த மாதிரி எல்லா வெஹிக்கிளையும் இங்கேயே கொண்டு வந்து விட்டீங்க, வண்டியெல்லாம் இங்கே கொண்டு வந்து விட்டீங்கன்னா நாங்க எப்படி உங்களை இது பண்ணுவோம், எப்படி அலாக்கேட் பண்ணுவோம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம், வண்டியெல்லாம் இந்த ஏரியாவுக்கு வெளியில விட்டுட்டு நீங்க உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை அவங்க கேட்கல. இது வீடியோவாவே இப்ப வெளியில வந்திருக்கு. வண்டியெல்லாம் நீங்க நிக்கிற இடத்துல விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மக்கள் எப்படி நிக்க முடியும்? கவர்மெண்ட் என்னதான் ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும் நம்ம பிஹேவியர், நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ரெண்டுமே ஒத்து போனாதான் அந்த இடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங்கை நடத்த முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நிறைய விஷயங்கள் தாறுமாற நடக்கதான் செய்யும். 10,000 பேருக்கு தான் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. நீங்க வந்தது அதை விட டபுள் மடங்கோட அதிகமான கூட்டம் வந்திருக்கு. டபுளா ட்ரிபிளா வரும்போது அங்க போலீஸ்காரங்களும் மனுஷங்க தான், அவங்களும் திணறதான் செய்வாங்க. எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியாது. போலீஸ்கார் தள்ளி விட்டுட்டு ஓடும்போது அவர் போய் என்ன பண்ண முடியும்? ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு போலீஸ்காரர் தள்ளுறாங்க அப்படின்னா போலீஸால அங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத இடத்துல போலீஸால எதுவுமே பண்ண முடியாது. இதையெல்லாம் தான் டிஜிபி சைட்ல இருந்து அவங்க ரிப்போர்ட்டா கொடுத்தாங்க. நாங்க இதெல்லாம் பண்ணோம், அவங்க கட்சியில இருந்து இதெல்லாம் பண்ணாங்க, ஸோ இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பவர் கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா 2 விதமான கருத்துக்கள் இங்க மக்களே பேசியிருக்காங்க. வீடியோஸ்ல அங்க இருந்த மக்களே பேசியிருக்காங்க. தாவக கட்சி சைட்ல பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு திட்டமிட்டு அவங்க பவர் கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே கரண்ட் கம்பத்து மேல ஏறிட்டாங்க, வயரை பிடிக்கிறாங்க, அங்க இபில இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மாதிரி மேல எல்லாம் ஏறினீங்கன்னா நாங்க பவர் கட் பண்ண வேண்டியிருக்கும்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் எப்போ பண்ணுவாங்க? இவங்க அந்த மின்சார கம்பத்து மேலேயோ இல்ல அந்த கம்பியவோ தொடும்போதுதான் இபில இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு இபிக்குமே தாவைக்கா சைட்ல இருந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டருமே இப்ப வந்து நெட்ல வந்து எல்லாமே தான் இப்ப வந்துருமே. இந்த மாதிரி சம்பவம் நடந்தா எல்லாம் தான் நெட்ல வந்துருமே. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இபி சைட்ல இருந்தும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஒருவேளை வந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தா அங்க வந்து ஒரு பவர் கட் பண்ணி அந்த அசம்பாவிதம் நடக்காம காப்பாத்துறதுக்காக இபி சைட்ல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. அததான் இபி சைட்ல பண்ணிருக்காங்க. நீ மேல ஏறும்போது அனௌன்ஸ்மெண்ட் வருது. நீ மின் கம்பத்து மேல ஏறும்போது அவங்க கரண்ட் கட் பண்றாங்க. அது வரைக்கும் கரண்ட் கட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் வேணும்னே வந்து இவங்களை பழி தீர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. பழி தீர்க்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கணும்ல. ரியாக்ஷன் தானே பழி தீர்க்கிறது. அப்போ வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும்ல. அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவர் மாநாட்டுல பேசக்கூடிய விஷயங்கள் தான். திரு விஜய் அவர்கள் மாநாட்டுல சிஎம்ல இருந்து பிஎம் வரைக்கும் எல்லாரையுமே வம்பளுக்கிற மாதிரி பேசுறாரு. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கையை நீங்க வந்து உங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லி இதுதான்பா நம்ம கொள்கை, இப்படிதான்பா நம்ம இருக்க போறோம், நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா இதுதான்பா நடக்கும் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லணும். அது வந்து இது வரைக்குமே அதெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல. எல்லாரையும் வம்பிழுத்து பேசுறது, நிறைய வந்து பஞ்ச் டைலாக் மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் விடுறது. நேத்து கூட என்ன பேசியிருக்காருன்னா 10 ரூபாய் பாட்டில் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. இப்பதான் எந்த நெட்ல வருது அந்த 10 ரூபாய் பாட்டில் பாட்டெல்லாம் வந்துட்டு நெட்ல வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி அவங்கள கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்தான் உங்களுக்கு அதிகமா இருக்கே தவிர நம்ம கட்சியை வந்து நெறிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து இருக்கிறதாவே தெரியல. ஒரு மீட்டிங்லயுமே திரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாரையும் வம்பிழுக்கிற மாதிரியே பேசுறது. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டேன். எல்லாரையும் ஏன் வம்பிழுக்கிற மாதிரி பேசுறீங்க? நீங்க உங்க கொள்கையை சொல்லுங்க, நீங்க என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. நீங்க என்ன செய்ய போறேன்னு சொன்னாலே மக்கள் தன்னாக்குல உங்க பின்னாடி வந்துருவாங்க. நீங்க வந்து இவங்கள அங்கிள்னு கூப்பிடுறதோ அவங்கள வந்து ஜீன்னு கூப்பிடுறதோ இது வந்து தேவையில்லாத விஷயம் இல்லையா? ஒரு சிஎம் போய் நீங்க வந்து அங்கிள்னு கிண்டல் பண்ணி சொல்றீங்க. நீங்க வயசுக்காக நீங்க வந்து அங்கிள்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அது தப்பான வார்த்தை கிடையாது. ஆனா ஒரு கிண்டல் பண்றதுக்காக நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அப்போ வந்து அந்த வார்த்தை தப்பா போகுது. அதே பிஎம் பார்த்து நீங்க அதே மாதிரி நக்கல்ல பேசுறது இதெல்லாம் வந்து என்ன விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்க ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போறீங்க அப்படின்னா அவங்க திருப்பி எதிர்த்தாக்குதல் நடத்தும் போது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு. அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு புரிதல் இருந்தாலே நம்ம வந்து யாரையும் வந்து வீணா வம்பிழுக்க மாட்டோம். இது வரைக்கும் நீங்க ஆட்சி பொறுப்புல இருந்திருந்தா இவங்க இப்படிதான் ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி இருப்பாங்க, இப்படி இருக்க மாட்டாங்க, எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்க புதுசா வரீங்க அப்படிங்கிறப்போ முதல்ல உங்களை நீங்க இன்ட்ரோ பண்ணிக்கணும். நாங்க இப்படி, எங்க கட்சியில இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க, எங்க கொள்கைகள் இப்படி இருக்கும், நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம். இததான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும். அதுக்கப்புறமா நீங்க மத்தவங்கள வம்பிழுக்கலாம். அது இல்லாம எடுத்த எடுப்புலயே வந்துட்டு சிஎம் வம்பிழுக்கிறது, பிஎம் வம்பிழுக்கிறது இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு அரசியல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆவைக்கல விஜய் அவர்களுடைய பெயரை தவிர வேறு யாரோட பேரும் நம்மளுக்கு வந்து வெளியில தெரியாது. அவங்க புசி ஆனந்த் இருக்கிறாங்க, அவங்க ஒரு அசிஸ்டண்டா இருந்து எல்லாமே பண்றது அவர் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை தாண்டி வந்து இந்த மாவட்டத்துல இவங்க தலைவரா இருக்காங்க, இந்த மாவட்டத்துல இவங்க தலைவரா இருக்காங்க, இவங்கவங்க இப்படி இப்படி பொறுப்புகள்ல இருக்கிறாங்க, இவங்க தான் இந்த இடத்துல உள்ள பொறுப்புகள் எல்லாம் பாத்துக்க போறாங்க, அவங்களுக்கு இந்த பொறுப்புகளை கொடுத்துருக்கேன் வச்சிருக்கேன் அவங்க செய்யணும். இந்த மாதிரி எந்த விஷயமுமே வந்து இந்த கட்சியில நடந்த மாதிரியே தெரியல. அங்கங்க இருக்கிற ரசிகர்கள் அவங்க அவங்களே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிட்டு மாநாடுக்கு வர்றாங்க. அதாவது இங்க வரும்போது அவங்களுக்கு தேவை என்ன, சாப்பாடு, தண்ணி, தேவையான வசதிகள் இதெல்லாம் கட்சியில இருந்து செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது. போதுமான அளவுக்கு செய்யணும். அதாவது 10,000 பேர் வர்றாங்கன்னா நீங்க ஒரு 15,000 பேருக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல. 10,000 பேர் நீங்க கால்குலேட் போட்டிருக்கீங்க, அப்போ 15,000 பேருக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல. அதுல வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னுமே நெருடலான இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளவு கூட்டம் நிக்குது, இவர் வந்து வேன் மேல இருந்து வாட்டர் பாட்டில தூக்கி எறிகிறாரு. நீ வந்து உன்னை பாக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வாட்டர் பாட்டில தூக்கி எறியறீங்க அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு முண்டி அடிச்சுட்டு எல்லாரும் வருவாங்களா இல்லையா? எல்லாரும் வருவாங்க. ஏன்னா எல்லாருடைய பார்வையும் உங்க மேலதான் இருக்கு. அப்ப நீங்க எதையோ தூக்கி போடுறீங்க அப்படிங்கிறப்போ அதை பிடிக்கிறதுக்கு அந்த நெரிசல்ல அவங்க வரத்தானே செய்வாங்க.
அதை நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? இதுதான் நெரிசலுக்கு காரணம்னு சொல்லல, அது வேற காரணம். ஆனா அந்த ஒரு விஷயம்லாம் வந்து தவறா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுல கூட சாப்பாடை கூட அப்படி விசிறி அடிக்கிற காட்சிகளை நம்ம பார்த்தோம். எப்படி அந்த மாதிரி விசிறி அடிக்கிறீங்க கூட்டத்தை நோக்கி? மக்களுக்கு அறிவு இல்லையா? வந்து ரொம்ப நெருடலான விஷயமா இருந்தது. நீ ஒருத்தருக்கு வந்து தண்ணிக்கு ஏற்பாடு பண்ற அப்படின்னா கட்சி சார்பா இந்த இடத்துல தண்ணி சாப்பாடெல்லாம் இருக்குப்பா, யார் யாருக்கு வேணுமோ போய் சாப்பிடுங்க வைங்க, அந்த மாதிரி சொல்றவன் தான் தலைவன். அப்படி இல்ல, பாட்டில் இருக்கு 2 பாட்டில தூக்கி விசிறி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு வந்து ஒரு தலைமையா எனக்கு வந்து தோணல. அவ்வளோ கூட்டம் இருக்கு, அதுல எத்தனை பேருக்கு நீ பாட்டில விசிறி அடிப்ப தண்ணிய? முடியாது இல்லையா? நீ விசிறி அடிக்கும் போது அதை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் சண்டை போடுவாங்க? மக்கள் அப்படித்தானே இருக்காங்க. நீங்க விசிறி அடிக்கக்கூடிய பாட்டில வந்து பிடிக்கிறதுக்கு தானே மக்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் அப்படி இருக்கிறதுனாலதான் வந்து நீங்க இந்த ஆட்டம் போடுறீங்க. நீங்கன்னா நான் வந்து விஜய் அவர்களை மட்டும் சொல்லல, எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்றேன். எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா கட்சியில இருக்கிறவங்களையும் சொல்றேன். அரசாங்கத்தை போய் நம்ம யாருமே எந்த விதத்திலும் கேள்வி கேட்க முடியாது. இப்ப மட்டும் கிடையாது, கடந்த 50 வருஷ காலமா வந்து அப்படிதான் இருக்கு. ஆட்சி அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு. மாத்தி மாற்றி ஆட்சி பண்றோம். 2 கட்சிகளுமே 2 கட்சிகளுமே அப்படிதான் இருக்கு. யாரையுமே நம்ம கேள்வியே கேட்கவே முடியாது. மக்களும் மாறிட்டாங்க. கேள்வி கேட்கக்கூடிய மனநிலைமை மக்களுக்கு கிடையாது. இது நமக்கு நடக்கக்கூடாது, நம்ம நாட்டுக்கு இது நடக்கக்கூடாது, நம்ம நாடு மாறணும், நம்ம நாடு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு கிடையவே கிடையாது. இதுல பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்றது யாரு அப்படின்னா, ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இல்ல தாவக்காவா யாருன்னு கேட்டா இவங்க யாரும் கிடையாது. மிகப்பெரிய மிஸ்டேக் பண்றது மக்கள் தான். நீ ஒரு நடிகரை பாக்குறதுக்காக வந்து உன் குழந்தைய மோட்டிவேட் பண்ணி கூட்டு போவியா? ஒரு அம்மா பேசுறாங்க வீடியோல, நான் வந்து என் குழந்தைய விஜய காமிக்கிறதுக்காக தூக்கிட்டு போனேன். எதுக்கு தூக்கிட்டு போற? எனக்கு புரியவே இல்லை அந்த கான்செப்ட். அவர் வந்து சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் நல்லது பண்ணட்டும், அது வந்ததுக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இது வரைக்குமே அவர் ஒரு சினிமா நடிகர் தான். ஒரு சினிமா நடிகரை பாக்குறதுக்கு நீ கை குழந்தைய தூக்கிட்டு போய் காமிப்ப அப்படின்னு சொன்னா அந்த கை குழந்தைக்கு நீ என்ன விஷயத்த கத்து கொடுக்குற? யோசிக்கணும்ல. ஒரு 11 வயது பையன் அவன் வந்து இறந்துட்டான் அந்த கூட்டத்துல. அவனுடைய தாய் வந்து பேசுறாங்க, விஜய்க்கு இதுக்கும் எந்த பொறுப்பும் எந்த விஷயம் இதுவும் கிடையாது. விஜய்க்கு இது வந்து விஜய் இதுக்கு பொறுப்பே ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். ஏன் பதில் சொல்லணும்? உன் பையன் மேல உனக்கே அக்கறை இல்லைன்னா கவர்மெண்ட் எதுக்கு பதில் சொல்லணும்? அந்த கூட்டத்துக்கு ஏன் 11 வயசு பையனை நீ கூட்டு போற? அது நார்மலா நடக்கிற கூட்டமாவே இருக்கட்டும், எந்த அசம்பாவிதமும் நடக்காத ஒரு கூட்டமாவே இருக்கட்டும், அரசியல் கூட்டத்துக்கு நீ 11 வயசு பையனை எதுக்கு கூட்டிட்டு போற? முதல்ல 11 வயசு பையனாவது பரவாயில்லைங்க, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஒரு பையனா இருப்பான். 1.5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, அவங்கெல்லாம் வந்து சொல்லும் போது என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, நான் விஜய காமிக்கிறதுக்காக என் குழந்தைய கூப்பிட்டு வந்தேன், என் விஜய காமிக்கிறதுக்காக நான் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன். என்ன அவரை பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. எதுக்காக குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போறீங்க? அவரே சொல்லியிருக்காரு, முந்தின மாநாடுகள்ல அவரே சொல்லியிருக்காரு, குழந்தைங்களை தூக்கிட்டு வராதீங்க, குழந்தைங்க கூட்டு வராதீங்க. அதே மாதிரி லேடிஸ் அவங்களையும் சொல்லியிருக்காங்க, லேடிஸும் வந்துட்டு பத்திரமா போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க கண்டிப்பா வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரே பேசியிருக்காரு. அதை தாண்டி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த பைக்ல சைட்ல வர்றது, என்ன வேன் கூடவே ஓடி வர்றது, இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறத பொறுமையாவே சொல்லியிருக்காரு. யாருன்னா கேக்குறீங்களா? அவர் சொன்னது யாருன்னா கேட்டீங்களா? அப்புறம் என்ன பெருசா நான் வந்து கட்சியில இருக்கிறேன், விஜயை பார்க்க போறேன், அவர் பேச்சையே நீங்க கேக்குறது இல்ல. அப்புறம் என்னத்துக்கு அவரு பின்னாடி போறீங்க? அவரை பார்க்கறதுக்கு போறீங்க? முதல்ல அவர் பேசுறத கேளுங்க, அவர் சொல்றது கேளுங்க. அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒபீடியண்டா நடக்க பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து கட்சி சார்ந்து போகலாம், அரசியல் சார்ந்து போகலாம், அதுக்கப்புறம் அரசியல் வேலைகளை பார்க்கலாம். அதுவே நீங்க முதல்ல பண்ணலையே. ஏன் இப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலதான் கோவம் வருது. அரசாங்கம் ஒரு பக்கம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கலை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்களுடைய தொண்டர்கள் மேலோ உங்களை நம்பி வரக்கூடிய மக்கள் மேலோ அக்கறை கொண்டு அவங்கள வந்து அந்த இடத்துக்கு வரவிடாம தடுக்கணும். அதுக்கு நீங்க மாநாட கேன்சல் பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வைக்க முடியாதுப்பா, என்னை நம்பி இத்தனை ஜனங்க வருவாங்க, இந்த இடம் எனக்கு பத்தாது, நான் கேன்சல் பண்றேன்
நான் போராட்டம் பண்றேன். எனக்கு வந்து நீங்க குடுக்க வேண்டிய இடத்த குடுத்தே ஆகணும். அதுக்காக நான் போராட்டம் பண்றேன்னு நீங்க இறங்கி இருந்தீங்க அப்படின்னா, அது வேற மாரி இருந்திருக்கும். அது இல்லாம நான் வந்து கூட்டத்த காமிக்கிறேன். நீ குறுகிய இடம் குடுக்குறியா? நான் மாச காமிக்கிறேன். அப்படிங்கிற மாரி மனநிலைமை வந்து திரு விஜய் அவர்கள் அதை கண்டிப்பா மாத்திக்கணும். அது மாத்தாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நான் மாஸ் காமிக்க தான் செய்வேன் அப்படிங்கிற நம்ம மைண்ட் செட்ல இருந்தாங்க அப்படின்னா, பலியாக போறது மக்கள் தான். அதுவும் அவரை நம்பி வரக்கூடிய அவருடைய ரசிகர்கள் தான். நீங்க இப்பதான் அரசியலுக்குள்ள வர்றீங்க. அவங்க ஏற்கனவே 2, 3 தலைமுறையா அரசியல்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, இஷ்டத்துக்கு வம்பிழுப்பீங்க. அவங்க பேசாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்லாம் வந்து சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? சினிமால நீங்க இந்த மாதிரி வசனம் பேசும்போது உங்க கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வரும்போது நீங்க கரெக்டா அந்த இடத்துக்கு போவீங்க, ஃபைட் பண்ணுவீங்க, அவங்கள காப்பாத்துவீங்க. இதெல்லாம் சினிமால நடக்கும். நிஜத்துல நடக்கவே நடக்காது. நிஜத்துல இதுதான் நடக்கும். நீங்க யார வம்பிழுத்தாலும் உங்களுக்கு நிஜத்துல இதுதான் நடக்கும். நீங்க சினிமால இருந்து முதல்ல வெளியில வாங்க. வெளியில வந்து அரசியல் அப்படிங்கிறது வேற மாதிரியான ஒரு களம். அது என்ன களம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி பேசுங்க, அதுக்கேத்த மாதிரி நடங்க, அதுக்கேத்த மாதிரி உங்க தொண்டர்களை நெறிப்படுத்துங்க. அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு நீங்க வந்து அந்த மாஸ் காமிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னா, அதுதான் எனக்கு முதன்மையான ஒரு கோலா இருக்கும் அப்படின்னா, மக்கள் தான் மாறணும், மக்கள் தான் யோசிக்கணும். இதுக்கு மேல அவரை பத்தி பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. அவர் ஒரு சொகுசான ஒரு பஸ்ல தான் வர்றாரு. அவர் வரும்போதே சைட்ல வந்து பைக்ல வர்றவங்க எல்லாம் விழுந்து வாடுறாங்க, பார்க்கதான் செய்யறாரு. நிக்கணுமா இல்லையா? நின்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து, ஒருவேளை ஏதாவது மருத்துவ தேவைகள் இருந்தா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி விட்டு இத்தனை வேலையும் செஞ்சிருக்கணும்ல அவரு. உன்னை பார்க்கறதுக்கு தானே வந்தாங்க. உங்களை பார்க்க வந்து தானே கீழே விழுந்தாங்க. அவங்க கீழே விழுறதையும் நீங்க பாக்குறீங்க. சோ நீங்க இறங்கி வந்து அந்த இதுல பண்ணிருக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான தலைவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உங்க கூடவே பைக்ல வர்றாங்க, கீழே விழுறாங்க, அடிபடுறாங்க. வராத, என் கூட நீ பைக்ல சைட்ல வராதன்னு இறங்கி நின்றுக்கணும். நீங்க ரோட்ல இறங்கி நின்று ஒருத்தனா என்ன ஃபாலோ பண்ணி வரக்கூடாது. இது உங்களுக்கு வந்து ஆபத்தான ஒரு விஷயம். நீங்கெல்லாம் போனாதான் நான் வந்து வண்டியில ஏறி நான் மாநாட்டுக்கு போவேன் அப்படின்னு நீ நின்றுக்கலாமே. மக்கள் மீது அக்கறை இருந்தா அதை பண்ணியிருக்கணும்ல, நல்ல தலைவனாக இருந்தார். அதை பண்ணலையே. அவன் கீழே விழுறான், ஒருத்தன் மேல பைக் ஏறுது. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சகஜமா போய்கிட்டே தான் இருக்கீங்க உங்க வழியில. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் ஒரு தலைவர் வந்துட்டு அரசியலே வேணாம் அப்படின்னு விலகிட்டார். நீ நல்லா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அப்பெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. விஜய் ரசிகர்கள் தலைவரோட ரசிகர்களை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. அப்படி கிண்டல் பண்ணும்போது அரசியலுக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு இது இல்ல அது இல்ல அப்படின்னு அந்த அரசியல்ல இருந்து விலகும் போது தலைவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அந்த ஸ்பீச்சை பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை அந்த ஸ்பீச்ல அவர் சொல்லியிருக்கார். எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல. அவரு 2 விஷயம் சொன்னாரு. 2 ஜாம்பவான்கள் அரசியல்ல இருந்தாங்க, இப்போ இல்ல. ஆனா அந்த ஜாம்பவான்களுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஜாம்பவானுடைய வாரிசுனா அப்படி நிரூபிக்கிற ஒரு கட்டாயத்துல ஒருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் பெரிய குபேரனைய கையில வச்சுக்கிட்டு அவ்வளவு பணபலத்தோட ஒருத்தர் இருக்கார். பெரிய பணபலமும் இருக்கிறது, படைபலமும் இருக்கிறது இவங்க 2 பேருக்கும். அப்ப நம்ம இவங்களுக்கு இடையில நம்ம சினிமா அந்த ரசிகர்களை வச்சுட்டு நம்ம போய் நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதை தாண்டி தலைவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, அவர்கள் இவ்வளோ பெரிய ஆளுடைய வாரிசு நான் என்பதை நிரூபிப்பதற்காக, ஆட்சிக்கு வருவதற்காக, ஆட்சியை பிடிப்பதற்காக என்ன வேணா செய்வாங்க. அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு என்னுடைய ரசிகர்களை நான் பலிகடா ஆக்க விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப நம்ம வந்து நிறைய பேர் அதை வந்து கிண்டல் பண்ணீங்க. இப்ப கூட நீங்க அதை வந்து போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைலாக் வந்து புரியும். அப்போ இதுவரைக்கும் நிறைய வாட்டி சிஎம் ஆனவங்களுடைய வாரிசுகள் அவங்க வந்து அவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. இதை புரிஞ்சுதான் வந்துட்டு நாளைக்கு நம்மளால நம்ம ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார். சரி, இவர் வந்தாரு, வரட்டும், வந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லார்கிட்டையும் போய் வம்பு இழுக்க கூடாது. வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக வம்பு கூடாது. ஏன்னா உங்க பின்னாடி ஆயிரக்கணக்கானோர் இருக்காங்க. நீங்க ஒருத்தங்களை வம்பு இழுத்தீங்கன்னா அதோட எதிரொலி அப்படிங்கிறது அந்த ஆயிரக்கணக்கானவங்களையும் பாதிக்கும். அதை வந்து ஒரு தலைவனா நீங்க யோசிச்சே ஆகணும். அப்படி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, சும்மா எழுதி கொடுத்ததை மட்டும் வச்சு நான் பேசுவேன்,
மாநாட்டுல வந்து பேசுவேன், ஒரு டைலாக் மாதிரி பேசுவேன், மக்கள் வந்து ஆரவாரம் பண்ணணும் என்னோட டைலாக்ஸுக்கு, கூட்டத்தை பார்க்கணும், மாஸ் காட்டணும், இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு அது சரியான அரசியலா இருக்காது. நீங்களும் சரியான தலைவனாக இருக்க முடியாது. ஏன்னா போன மாநாட்டிலேயே வந்துட்டு விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, குறுகிய இடம் கொடுக்குறீங்களா கேட்டாரு. போன மாநாட்டிலே குறுகிய இடம் கொடுக்குறீங்களா, இதனால வந்து என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க, நாங்க வந்து இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நீ குறுகிய இடம் கொடுக்குறாங்க வேணும்னே, உனக்கு வந்து மக்கள் அந்த இடத்துல வச்சு உன்னால பாதுகாக்க முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா மாநாட்டே நீங்க நடத்தக்கூடாது. ஆன்லைன்ல எல்லாம் பண்ணலாமே. மக்களுமே வந்துட்டு நீங்க நேர்ல போய் பாக்குறத விட இங்க இருக்கிற வந்து டிவிலயோ இல்ல மொபைல்லயோ பாத்தீங்கன்னா தெளிவாவும் பார்க்கலாம், தெளிவாவும் கேட்கலாம். மக்கள் வந்து ஒன்லி ஒரு ஸ்டாரை பார்க்க போகணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் போறாங்க. வேற எந்த நோக்கமுமே கிடையாது. அரசியல் நோக்கமோ இல்ல வந்து கொள்கை நோக்கமோ, இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நாட்டை திருத்தணும் அப்படிங்கிற நோக்கமோ அங்க போன யாருக்குமே கிடையாது. அவங்க போறது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், விஜய் நேர்ல பார்க்கணும்னு போனேன். அதுல ஒரு லேடி தெளிவா சொல்றாங்க, அவங்க பேசுறதெல்லாம் நாங்க கேட்க வரல, விஜய பாக்குறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் கட்சி சார்பா தான் அவங்க பேசுறாங்க. இது இல்ல இதுல வந்து என்ன ஆதாயம் இருக்கு, என்ன அந்த பர்பஸே சால்வ் ஆகலையே, இதுல மாநாட்டுக்கு உண்டான பர்பஸே இதுல சால்வ் ஆகல. நீ போய் பேசுறதே கேட்க வரல அப்படின்றாங்க, உங்களை பாக்குறதுக்கு மட்டும் தான் வந்தேன்றாங்க, நீங்க பேசுறத கேட்க வரல அப்படின்றாங்க, தெளிவா சொல்றாங்க. இத்தனைக்கும் விஜய் அவர்களை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் அவங்களே சொல்றாங்க அப்படி. அப்ப அவர் பேசுறத கேட்க வரலன்னா எதுக்காக வந்து இப்படி முண்டி அடிச்சுட்டு போறீங்க? இது ஒண்ணுமே புரியல மக்களை பத்தி. அவரை நேர்ல பாத்துட்டாக்கல உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டாக்கல உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இல்ல இல்லையா? அவர் அவ்வளவு அவசரத்துல இருக்காரு. அந்த அவசரத்துக்கு நீங்க போறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு அவசரத்துல இருக்கிறவங்க நான் வந்து நேர்ல பார்த்துட்டா எனக்கு வந்து அப்படியே பேரானந்தம் அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது. அவரை பாக்குறதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஹாப்பினஸ் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. நம்மளுக்கு பிடித்த ஒரு நடிகரையோ நடிகையோ நம்ம நேர்ல சந்திக்கும் போது, நேர்ல பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம யாரோ, நம்ம பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, மூஞ்சும் தெரியாது, எதுவும் தெரியாது அவங்களுக்கு. ஆனா நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறது, இல்ல தூரத்துல இருந்து அவங்களோட சேர்த்து நம்மள வீடியோவோ செல்ஃபியோ எடுத்துட்டு அதை கொண்டு போட்டு சோசியல் மீடியால லைக்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து இப்ப ட்ரெண்ட் ஆனதுனாலதான் பெரிய ஒரு ப்ராப்ளமே வருது. நேர்ல பாக்குறதுக்கு போறேன், ஒரு லேடி கிளியரா சொல்றாங்க, நான் வந்து அவர் பேச்ச கேட்கறதுக்கெல்லாம் வரலங்க, அவரை நேர்ல பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். அதுல அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தை இறந்து போனதா வர அந்த லேடி சொன்னாங்க. காப்பாத்த முடியல, சின்ன குழந்தை காலில் மிதிப்பட்டு இருக்கு, நானும் மிதிப்பட்டு இருக்கேன், என்னால காப்பாத்த முடியல. நான் வந்து விஜய் பேச்செல்லாம் கேட்க வரல, நான் அவரை நேர்ல பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன், மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வந்து ஆறுதல் வார்த்தைகளால நம்ம வந்து ஆறுதல் சொல்லவே முடியாது. இவங்களுக்கெல்லாம் எப்படி ஆறுதல் சொல்லுவீங்க? ஒரே குடும்பத்துல 2 பேர் 3 பேர், சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தை பக்கத்துல படுத்து அந்த அம்மா அழுதுட்டு இருக்குது, நீ இவங்களை யாரு கூட்டு போ சொன்னா? மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? யாரு சிந்திக்கிறாங்க? யாரும் சிந்திக்கிறது கிடையாது. யோசிக்கணும் கொஞ்சமாவது. நம்மளே யோசிக்கல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இழப்புக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கணும். நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பா வருவாங்க. வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு போய் ஆறுதல் சொல்றதோ இல்ல அவர் சைட்ல இருந்து பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்றதோ எல்லாமே பண்ணுவாங்க. அது ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா இது எல்லாமே பண்ணிதான் ஆகணும். நாளைக்கு அவர் பேசும்போது இந்த இழப்பை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எதிர்கட்சிகளை இதுக்கும் குறை சொல்லி அரசியல் பண்ண போறாரா, இல்ல இல்ல நான் தான் காரணம், நான் இதை கேன்சல் பண்ணிருக்கணும், என்னுடைய தப்பு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி ஒரு நல்ல தலைவன் அப்படிங்கிறத நிரூபிக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. அவர் வந்து பிரஸ் மீட் எல்லாம் பண்ணி பேசினாதான் அவர் எந்த பாதையில போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுத்ததுதான் பார்க்கணும். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. பக்கா பிளான், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் யார் பிளான் பண்ணாங்க, எதுக்கு பிளான் பண்ணாங்க, இதுக்கு யாரு துணை போனாங்க, ஆளுங்கட்சி சைட்ல என்னென்ன ஃபால்ட் பண்ணியிருக்காங்க, தாவைக்கா சைட்ல என்னென்ன ஃபால்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வந்து சிபிஐ வச்சு ஒரு விசாரணை பண்ணாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
அது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஒரு இடியாப்பம் மாதிரி சிக்கலா இருக்கும். நம்ம இவங்க தான் அப்படின்னு நினைப்போம், அவங்களா இருப்பாங்க. அவங்க தான் அப்படின்னு நினைப்போம், இவங்களா இருப்பாங்க. ஆக கடைசி நம்மளால அந்த எதுக்குமே முடிவுக்கு வர முடியாது. ஒரு ஒரு விஷயத்த பார்க்கும்போதும் நம்மளுடைய சிந்தனைகள் மாறிக்கிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து இன்றைய அரசியல் அப்படிங்கிறது. இதுல விழிப்பா இருக்க வேண்டியது மக்கள் தான். நான் வேற யாரையுமே சொல்ல மாட்டேன். ஆளுங்கட்சியும் சொல்ல மாட்டேன், தாவைக்காவையும் சொல்ல மாட்டேன். மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும். உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது சிம்பிள் வேலை தான். உங்களுடைய ஓட்டர் ஐடியை கரெக்ட் பண்ணுங்க. ஓட்டர் ஐடி எடுத்துட்டு ஓட் போட போங்க. கரெக்டா அவருக்கு ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான். இந்த சிம்பிள் விஷயம்தான். அது விஜய் அவர்களுக்காக இருந்தாலும் சரி, வேற யாருக்கா இருந்தாலும் சரி, மக்கள் செய்ய வேண்டியது இந்த சிம்பிள் விஷயங்கள் மட்டும்தான். நம்ம ஓட்டர் ஐடியை நம்ம கரெக்டா வச்சுப்போம். யாரு கரெக்டான கொள்கைகள் பேசுறாங்க, யாரு கரெக்டா வந்து திட்டங்களை வகுக்கிறாங்க, யாரோட திட்டங்கள் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது, யார் மேல நம்மளுக்கு நம்பிக்கை வருகிறதோ அவர்களை பார்த்து நம்ம ஓட்டு போடணும். அது மட்டும் பண்ணாலே போதும். நீ போய் இவ்வளவு கூட்டம் சேர்த்து நாங்க இருக்கிறோம்னு காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டாலே போதும். அதெல்லாம் வந்து கொடூரமான சாவு இல்லையா? ஒரு ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் நடு ரோட்ல வந்து 4 பேர் மிதிச்சு சாவுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சாவு. அது எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு சாவு அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு வீடியோ நான் வந்து பார்க்கணும். கண்டிப்பா அதை பார்த்திருக்க கூடாது அப்படிங்கறது வந்து அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. ஐயோ இந்த மாதிரி வீடியோவை நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது. தாவேகா சைடு கிடையாது. நான் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேச மாட்டேன். வேற எந்த கட்சிக்கும் ஆதரவா பேச மாட்டேன். எனக்கு மனசுல என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன். நான் எப்பவுமே வந்து தலைவரோட ரசிகை தான். அந்த மாதிரிதான் பேசுவேன். ஆனா எனக்கே வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த ஒரு வீடியோ, அது ஒரு பெண் முழுசா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவங்கள வந்து பெட்ஷீட்ல சுத்தி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க. இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது இல்ல, இறந்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப பரிதாபப்பட்டது அந்த ஒரு பெண்ணை பார்த்துதான். அந்த கூட்டத்துல அத்தனை பேரை பார்த்தாலும் பரிதாபமா தான் இருக்கு. அதை தூக்கிட்டு போறதை காமிச்சிட்டாங்க பாத்தீங்களா வீடியோல. அதை பார்த்து வந்து என்னால அது ஜீரணிக்கவே முடியல என்னால. A to Z நீங்க வந்து ஒழுங்குபடுத்தினா மட்டும்தான் உங்களுடைய கட்சியை நீங்க நல்லபடியா கொண்டு போக முடியும். இல்ல பேசிட்டு வம்பிழுத்துக்கிட்டு அடுத்த கட்சிக்காரங்களை வந்து வம்பிழுத்து அவங்கள அங்கிள்னு கூப்பிடுறது, இவங்களை ஜீன்னு கூப்பிடுறது, நான் கூப்பிட்டா வந்து அப்படியே கூட்டத்துல கத்துவாங்க. அந்த சத்தம், அந்த மாஸ், அதை தான் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழக மக்கள் தான் பாவம். மக்களே கொஞ்சம் யோசிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வணக்கம்.